தாவேகாவிற்கு தோள் கொடுத்த திமுக, எதிர்த்து நிற்கும் அதிமுக, பாஜக. சட்டப்பேரவையில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவை கூடியதுமே தொகுதி மறுவரைக்கு எதிராக முதல்வர் விஜய் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு அரசினர் தனி தீர்மானம். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 2026இல் பாராளுமன்றத்தில் கடந்த 50 ஆண்டு கால தொகுதி மறுவரையறை தடையை நீக்கவும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 550 850ஆக அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் மீளவும் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளது என தெரிந்ததின் அடிப்படையில் 1971க்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு கட்சிகளான காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். அதேவேளையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக எம்எல்ஏ போஜராஜன், பாமக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் நிலைப்பாடு இல்லை என்று தெரிவித்தார். பின்னர் முதல்வர் விஜய் கொண்டு வந்த தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு குரல் வாக்கெடுப்பின் மூலம் கணக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் தாவேக, திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை ஆதரித்த திமுகவிற்கு அவையிலேயே நன்றி தெரிவித்தார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அரசியல் கட்சிகள் மாறலாம், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு எப்பொழுதும் நிரந்தரமானது. அந்த அரசியலமைப்பை பாதுகாக்க இந்த தீர்மானம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின்
நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. அரசியல் ரீதியாக நாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அண்ணா உருவாக்கிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உருவாக்கவில்லை, தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் உருவாக்கிய கொள்கை. அந்த கொள்கை வழியில் வந்தவர்கள் நாங்கள், எங்களுடைய முதலமைச்சரும். அந்த கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சியாளர் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில் இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கிய பிரச்சனை, மாநில சுயாட்சியை நாம் இழப்போம். அண்ணா அன்னைக்கே முழங்கினார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 புதுச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான அனைத்து சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும். ஆனால் கடந்த 10 வருடங்களாக நமக்கான சட்டங்கள் நமக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு. கடைசி வாய்ப்பாக 543 என்று நமக்கான ஒரு ஃப்ரீஸ் செய்யப்பட்ட, கடைசியாக 2001 ஃப்ரீஸ் செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபடும் பொழுது நமக்கான குரலும் நமக்கான உரிமையும் பறிக்கப்படும். வரலாறு பத்தி பேசலாம்னு நினைச்ச நம்மளுடைய மாண்புமிகு சகோதரர் வன்னியரசு அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாரு. பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மக்கள் தொகையால் கட்டுப்படுத்தக்கூடிய திட்டங்களை கொண்டு வரும் பொழுது, தென் மாநிலங்கள் அதை வளர்ச்சிக்காக அமல்படுத்திய பொழுது, மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தின் விகிதாச்சாரம் நிர்ணயிக்கப்பட்டால் நாளைக்கு இந்தியா சமத்துவத்தை இழந்துவிடும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் வழியில் திரு வாஜ்பாய் அவர்கள் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்பொழுதும் சட்டத்தை நிறைவேற்றி 25 வருடங்களுக்கு 543 என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தையும், தமிழ்நாட்டில் 39 என்கின்ற விகிதாச்சாரத்தையும் உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அரசியல் கருத்துக்கள் நமக்குள் இருந்தாலும், எனக்கு முன்பு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உரையிலிருந்து என்னுடைய விளக்கத்தை நான் தொடர்கிறேன். எனக்கு முன்பு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலாற்றை முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதில் முதலில் பிஜேபியோடைய எம்எல்ஏ அவர்கள் சகோதரர், ஏன் இந்த அவசரம், உள்ளாட்சி நிர்வாகத்தில் சட்டமன்றத்தில் நிர்வாக ரீதியாக மாற்றப்படும் பொழுது ஏன் பாராளுமன்றத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டார். அமெரிக்கா இந்த உலகத்தில் ஜனநாயகத்தில் 2 ஜனநாயகம் மிகப்பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஒன்று அமெரிக்க ஜனநாயகம், மற்றொன்று இந்திய ஜனநாயகம். அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டிக்காத்த திரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருடைய பார்வையிலும் சரி, அமெரிக்காவுடைய வளர்ச்சி, இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா, அங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாச்சாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு,
சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்கு தான் இந்த தீர்மானம்.